subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது அகில பாரத இந்து மகா சபா சார்பில் நெல்லையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 12வது வகுப்பு படிக்கும் மாணவி பிரதீபா கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் மாணவியின் ஆன்மா சாந்தியடைய வலியுறுத்தி அகல் விளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என மாநகர தலைவர் செல்வம், மாவட்ட தலைவர் கலைச்செல்வன், வழக்கறிஞர் பிரிவு மகளிரணி தலைவி ஜீவா உள்ளிட்டோர் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மேலும் மனுவா பாரத பிரதமர்ல இருந்து நம்ம தமிழக கவர்னர் வர எல்லாத்துக்கும் நமது மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்களது பெயரில் கடிதம் மூலமாக அனுப்பி உள்ளோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட நம்ம பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கோம். பாருங்க, நல்ல மார்க்கு அந்த ஊர்லயே ஒரு பயங்கர நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு எவ்வளவு கனவோட அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாய்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களெல்லாம் என்கவுண்டர் போல, அது என்கவுண்டரே கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு புனித காரியம். அந்த புனித காரியத்தை செய்யணும்னு தான் நாங்களும் தமிழ்நாடு அரசு வேண்டணும். இன்னைக்கு இப்போ ஜனாதிபதி என்ன வேண்ட போறோம். இனி இதுக்கான நடவடிக்கை இந்த மாசம் முழுமையா எடுக்க போகுது. இன்னைக்கு அரசு பண்ணனவங்க அவங்க உண்மையான குற்றவாளியா இருந்ததுன்னா இவனுக்கு எதிராக வழக்கறிஞர் சார்பா எந்த வழக்கறிஞரும் அவனுக்கு எதிராக ஆஜராக மாட்டாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்படின்னா காலகட்டத்தை நீடிக்காம அவங்களுக்கு உண்டான ஹியரிங் வாய்தா போடாம கேசஸை ஒரு 6 மாசத்துக்கு மேல கொண்டு போகாம 6 மாசத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகில பாரத இந்து மகா சபா நெல்லை மாவட்டம் சார்பில் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் ஜி அவர்களின் ஆணைக்கிணங்க கோட்ட தலைவர் சுரேஷ்குமார் ஆலோசனையின் பேரில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் அருகே வேடநத்தம் என்ற கிராமத்தில் 12வது வகுப்பு படிக்கும் மாணவி பிரதீபா பாலியல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்ற பொதுமக்களின் முழக்கத்தோடு கட்சி அலுவலகத்தில் மாணவியின் ஆன்மாவிற்கு சாந்தியடைய வலியுறுத்தி அவரின் உருவப்படத்திற்கு அகல் விளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். மேலும் மலர்கள் தூவி மாணவிக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடைபெற்றது. குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டி மாண்புமிகு ஜனாதிபதி, பாரத பிரதமர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, தமிழக கவர்னர், சென்னை உயர்மன்ற நீதிபதி, மதுரை உயர்மன்ற நீதிபதி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன், மாநகர தலைவர் செல்வம், மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா, மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண், மாவட்ட செயலாளர் கருப்பசாமி, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ஐயப்பன், நெல்லை மாநகர மாவட்ட துணைத் தலைவர் செல்வ கணபதி, தச்சை மண்டல தலைவர் மாடசாமி, துணைத் தலைவர் செல்வராஜ், ஆலய பாதுகாப்பு பிரிவு மாநகர தலைவர் செல்வம், வழக்கறிஞர் பிரிவு மகளிரணி தலைவி ஜீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவி பிரதீபாவின் உருவப்படத்திற்கு அகல் விளக்கு ஏற்றியும் மலர்கள் தூவியும் அஞ்சலியை செலுத்தினர். மாணவி பிரதீபாவின் படுகொலைக்கு நீதி வேண்டியும் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டி மாநகர தலைவர் செல்வம், மாவட்ட தலைவர் கலைச்செல்வன், வழக்கறிஞர் பிரிவு மகளிரணி தலைவி ஜீவா உள்ளிட்டோர் தங்களின் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். அதனை தற்பொழுது பார்க்கலாம். அகில பாரத இந்து மகா சபா திருநெல்வேலி மாவட்டம் செல்வம், மாநகர தலைவர், அதாவது அகில பாரத இந்து மகா சபா எனது மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் ஜி அவர்களின் ஆணைக்கிறங்க மேலும் கோட்ட தலைவர் திரு சுரேஷ்குமார் ஆலோசனையின் பேரில் இன்றைய தினம் கோயில்பட்டி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் +2 படிக்கும் மாணவி பிரதீபா அவர்கள் கற்பழித்து கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி
குற்றவாளி 10 நாட்கள் கழித்து இன்றைய தினம்தான் கைது செய்தார்கள் என்று நான் தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டோம். குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை கொடுக்க வேண்டி நீதி வேண்டும் நீதி வேண்டும் என்கிற ஒரு குரலோடு பொதுமக்களிடம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மேலும் மனுவா பாரத பிரதமர்ல இருந்து நம்ம தமிழக கவர்னர் வர எல்லாத்துக்கும் நமது மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்களது பெயரில் கடிதம் மூலமாக அனுப்பியுள்ளோம். தமிழக அரசு மேலே உங்கள் நம்பிக்கை இல்லையா? தமிழக அரசு தான் முடிஞ்சு போச்சு. தமிழக அரசு முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் தமிழக முதல்வர் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பியிருக்கோம். இல்லை, தொடர்ச்சியாக தமிழகத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கும். அதாவது ரொம்ப நாள் இழுத்து கொண்டு இப்போ இன்னைக்கு அரஸ்டானவங்க பார்த்தீங்கன்னா 2020 அவங்க மேலே இதே வழக்கு ஒரு மூதாட்டியை கற்பழித்தான்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு 2020. அது 2020 வழக்குக்கு அப்புறம் அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வரும். நிபந்தனை ஜாமீனில் 2023 அவனுக்கு தண்டனை ஆகுது. அந்த தண்டனையை மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி இன்னைக்கு பிணை கைதியை வெளியே சுற்றிட்டு இருக்கான். அந்த கைதி தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தொலைக்காட்சி எல்லா இதுலேயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மை குற்றவாளியை பிடிச்சிருக்காங்களா என்பதை கடவுளுக்கு தான் வெளிச்சம். செத்த பாம்பு அடிச்சிருக்காங்களா இல்லை உயிரோட பாம்பு அடிச்சிருக்காங்களாங்கிறது தெரியல. சொல்லுங்க. வணக்கம். அகில பாரத இந்து மகாசபா நெல்லை மாவட்ட தலைவர் கலைச்செல்வன். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி பாலியல் குற்றம் பயங்கரமாக நடக்குன்னு சொல்லி சொல்லுவீங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சட்டங்கள் இன்னும் கடுமையாக்க வேண்டும் சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண்களுக்கான குற்றங்கள் ஈடுபடும் போது நம்ம அவங்களுக்கு கேஸ் போட்டு பிடிச்சி அவங்க கோர்ட்டை வாய்தா அப்புறம் பெயில் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கான ஒரு கேப் கிடைச்ச உடனே அந்த வீட்டில் உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சரி நம்ம பிள்ளை மேலே கேவலம் வெளியே ரொம்ப போட்டான்னு சொல்லி அவங்க பின்வாங்கிடுறாங்க. அதனால இது என்ன பண்ணலாம், இது குற்றவாளியை உறுதிப்படுத்தியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெயிலே கொடுக்கக்கூடாது. அவங்கள தூக்கு தண்டனை போடுறத எந்த ஒரு பாரபட்சம் பார்க்க வேண்டாம். கருணம் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தேவையே இல்லை. அதனால நாங்கள் வேண்டுகோளாக வைக்கும், இனிமே தமிழகத்தில் இந்த மாதிரி தமிழகத்தில் இந்தியாவிலே எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு அவங்க பயங்கரமாக தண்டிக்க சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஷயத்தில் நாங்கள் என்கவுண்டர் வரவேற்போம். இந்த விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் நாங்கள் என்கவுண்டர் வரவேற்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட நம்ம பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருக்கோம். பாருங்க, நல்ல மார்க்கு அந்த ஊர்லயே ஒரு பயங்கர நல்ல மார்க் எடுத்து நல்லா படிச்சு எவ்வளவு கனவோட அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நாய்கள்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களெல்லாம் என்கவுண்டர் போல அது என்கவுண்டரே கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு புனித காரியம். அந்த புனித காரியத்தை செய்யணும் தான் நாங்களும் தமிழ்நாடு அரசு வேண்டணும். இன்னைக்கு இப்போ ஜனாதிபதிக்கு என்ன வேண்ட போறோம், இனி இதுக்கான நடவடிக்கை இந்த மாசம் முழுமையா எடுக்க போகுது. அகில பாரத இந்து மகாசபால வழக்கறிஞர் ஜீவா பேசுறேன். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பு இன்னைக்கு இல்லை. அந்த இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிள்ளை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பிள்ளை இறந்துருச்சு, அந்த பொண்ணு இறந்துருச்சு. அதுக்காக இன்னைக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அவனை அந்த காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன காரணங்கிறது தெளிவான விளக்கம் எங்களுக்கு தேவை. அந்த விளக்கத்தை கேட்டு நாங்கள் PM பிரதமர் ஐயா அவர்களுக்கும் ஜனாதிபதி அம்மா அவர்களுக்கும் நாங்கள் இன்னைக்கு ஒரு மனு அனுப்புறோம். தமிழக கவர்னர் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மனு அனுப்புறோம். அந்த மனுவில் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம். எங்களோட கோரிக்கையை முழுமையா வச்சிருக்கோம். இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணனவங்க அவங்க உண்மையான குற்றவாளியா இருந்ததுன்னா இவனுக்கு எதிராக வழக்கறிஞர் சார்பா எந்த வழக்கறிஞரும் அவனுக்கு எதிராக ஆஜராக மாட்டாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இல்லை, சட்டத்தை இன்னும் கடுமையாக்கிறதுக்கு என்ன மாதிரியான சட்டத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்க பெண்கள்? என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படின்னா, காலகட்டத்தை நீட்டிக்காம அவங்களுக்கு உண்டான ஹியரிங் வாய்தா போடாம கேசஸை ஒரு 6 மாசத்துக்கு மேல கொண்டு போகாம 6 மாசத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். ரொம்ப காலத்தை நீட்டிக்க விடாம கேஸ் சுருக்கமா முடிக்கிறதுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம்.